வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரி பகுதியில சங்கிகள் ஏடா கூடமா எதையாவது செஞ்சு வகையா சிக்கி வாங்குப்படுற ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். சங்கியில ஒரு சங்கி, ஆம்பளை சங்கி பர்தா போட்டு கையங்கலமா சிக்கி இருக்கு. என்ன நடக்குதுங்க? இந்த பாஜக கும்பல் இஸ்லாமியர்கள் ஆதரவு தனக்கு இருக்கிறத காட்டுறதுக்கு எல்லா யோக்கியத்தனமான நாடகத்தையும் போடுவாங்க. ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு பாஜகவுக்கு இஸ்லாமிய பெண்கள் ஆதரவு தர்றாங்கன்ற பேர்ல பெண்களை புர்கா போட வச்சு பர்தா போட வச்சு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரவன் பொட்டு எடுக்க வச்சுலாம் கூப்பிட்டு வரணும். இஸ்லாமியர்களுக்கு பொட்டு வைக்கிற வழக்கம் இல்லை. ஆனா நம்ம ஆளு கொட்டை எழுத்துல பொட்டை வச்சுட்டு வந்து சிக்கிருச்சு அந்த அம்மா. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக வைரலாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அது. சரி, திருந்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. போன வருஷம் இங்க கர்நாடகத்துல ஒருத்தர் பர்தா போட்ட ஒரு பொண்ணை பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது பெரிய வைரல் ஆகி காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. என்ன எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்ன ஒரு பொண்ணு காங்கிரஸ்கார பொண்ணு அப்படின்னு கிளப்ப கடைசியில போய் அந்த பர்தாவை கையங்களவமா புடிச்சு பார்த்தா அது ஒரு ஆம்பளை. கல்றா அப்படின்னா ஃபுல்லா கழட்ட ஆம்பளை தான். போலீஸ்காரங்க 4 வப்பு வச்ச பிறகு ட்ரெஸ்ஸை கலைஞ்சிட்டு ஆம்பளை நான் RSSன்றான். இன்னங்க கேடுகட்டத்தனம். இன்னொன்னு கூட சொன்னாங்க, இந்த பீகார் தேர்தலுக்கு 1000 இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு பாஜகவுக்கு வாக்கு கேட்டு போனார்கள் அப்படின்னு ஒரு படத்தை போடுறான். இந்த படத்தை தான் பாருங்களேன். 1000 இஸ்லாமியர்கள் திரண்டு போய் பாஜகவுக்கு ஓட்டு கேட்கிறாங்களாம். என்னையா இது? அதுக்கப்புறம் ஃபேக்டை செக் பண்ணி இது பாஜக அவங்க இது ஒரு பொய் செய்தி அப்படின்னு போட்டு அடிச்சு வெளுத்து விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஆடு அண்ணாமலை நடத்துனது. அதுல பைசல்னு ஒரு பையன் பேசுனதா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. பாருங்களேன் இந்த வீடியோவை. தம்பி, உங்க பேர் என்ன? பைசல் தான் என் பேரு. நீங்க எந்த ஊரு? சிச்சமௌலினா. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட போறேன். உங்களுடைய முதல் ஓட்டு எந்த கட்சிக்கு? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலைனுக்கு போடணும்? ஏன்னா இப்போ அவர் IPS இருந்தாரு. IPS இருந்து 3 ஸ்டார். இந்த ஜெகநாத பிரேமானந்தி ये क्या हुआ? गला में पानी आ गया, गमछा भी खुल गया मेरा। लेंटी ये देखिए. பாத்தீங்களா அந்த பையன் என்ன சொல்றாரு? என் பேர் பைசல், நான் அண்ணாமலை தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாரா. கடைசியில அந்த பையன் பேரு சஞ்சய்னு கண்டுபிடிச்சாச்சு. அவருடைய ID கார்டு வரை எடுத்து போட்டாச்சு. சஞ்சய் சிக்கின பிறகு என்ன எல்லாரும் பைசல்னு கூப்பிடுவாங்க. அதனால தொப்பி வச்சு நான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது பத்திரிகையாளர் வந்துட்டாங்க. அதனால அவங்ககிட்ட பேச மற்றவங்க எல்லாம் தயங்கும் போது நான் போய் பேசிட்டேன். அதனால சஞ்சய் அப்படின்ற என்ன வந்து பைசல்னு கூப்பிடறதுனால நான் போய் பைசல்ன்ற பேர்லயே பேசிட்டேன். டேய், ஒரு பொய்யத்தான் சொல்றீங்க, பொருத்தமா சொல்ல வேணாமா? எப்ப பார்த்தாலும் கொண்டைய மறைக்க சிக்கி சீரழிது இந்த சங்கி பயிலுக வேலை. பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தீங்கன்னா பைசல் கிடையாது. என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். எனக்கு வந்து ஸ்கூல் படிப்பா நிறைய முஸ்லீம் பசங்கள்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்ன பைசல் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம மன்னார்குடிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாத்திரை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் முஸ்லீம் பசங்க அவங்கெல்லாம் நான் வச்சுன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட்லாம் போனப்போ அவங்க கூப்பிட்டாங்க, வாமச்சான் இவர் கண்ணன் நடக்குது, வாமச்சான் போயிட்டு எடுத்து வருவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். இப்போ போனப்போ என்னாச்சுன்னா அங்கே பேட்டிலாம் எடுத்துருந்தாங்க. அது எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க குள்ளாலாம் போட்டிருந்தப்போ மற்ற குடும்பத்தை நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஆட்டமாக கேட்டேன். மக்கள் அதை வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தப்போ இது மாதிரி பேட்டி கொடுக்க வெக்கப்பட்டு நின்றுருந்தாங்க. அப்போ நான் போய் நானும் விருப்பப்பட்டு தான் பேசினேன். அப்போ நான் என் பேர் சஞ்சய் அப்படின்னு சொன்னேன். பசங்க சொன்னாங்க உன் பேர் பைசல் அப்படின்னு விளாடுன்னு சொன்னேன். சரி, என் பேர் பைசல் அப்படின்னு சொல்லி பேசினேன். அது இப்போ பெரிய மத கலர். அதே விஷயம் தாங்க நேத்து நேரம் நடந்திருக்கு. அண்ணன் நயினார் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஊரா போய் மக்களை சந்திக்கிறார். மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துங்க, தாராளமா நடத்துங்க. இஸ்லாமிய பெண்கள் உண்மையிலே வந்தாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க கூட்டத்தில் நிறுத்துங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது சூஸ் பண்றது அந்த பெண்களுடைய உரிமை. ஆனா பர்தாவை தூக்கிட்டு வந்து ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு வரிசையில நிப்பாட்டி கையில தட்டை கொடுத்து தட்டுல பூவை கொடுத்து இஸ்லாமியர்கள் வேலூர்ல அப்படியே பயங்கரமா நின்று இந்த நயினாரை வரவேற்கிற மாதிரியும் இஸ்லாமியர்கள் ஓட்டு புறம் பாஜகவுக்கு போற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற அயோக்கியத்தனம் கேவலமா இல்லையா? அதைத்தான் நயினார் நாகேந்திரன் குரூப் செஞ்சிருக்கு. அதுல 2 பேரும் ஆம்பளன் கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து போட்டு பொழந்துட்டாங்க. பாருங்களேன். எப்போதுமே இஸ்லாமியர்களை அரவணைத்து அவர்களுக்கான நம்ம செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து அவருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு பதிலாக இங்க இருக்கிற சங்கிகள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? போலியாக ஆம்பளைங்களுக்கு
பர்தா போட்டு பொம்பளை வேஷம் போட்டு இஸ்லாமிய பெண்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறத காட்டி ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை செஞ்சு அடிக்கடி சிக்கி சீரழிகிறதே இந்த பாஜக கும்பலின் பொழப்பா போச்சு.